வணக்கம் பிளான் வித் பார்த்த நேயர்களே. இந்த பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். பட் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் டாக்ஸேஷன் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு பண்ணுறேன். நான் கூட ஒரு டெலிவிஷன் சேனலில் பேசியிருந்தோம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃப்ரீ பட்ஜெட் அதுலேயும் நான் சொல்லியிருந்தோம். மெடிக்கல் காஸ்ட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகினது. மெடிக்கல் ப்ரீமியம்க்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் டிடக்ஷன் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நான் கூட சொல்லியிருந்தேன் ஒரு 35,000 to 40,000 பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம்ஸ் கான் அப் சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னு. பட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே பட்ஜெட்ல கொடுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனா நான் பார்த்தேன் இது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தா அவங்களால ப்ரீமியம் சேர்க்க முடிஞ்சா பெட்டரா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி அப்படின்னு டிசைட் பண்ணதான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்க இன்சூரன்ஸ் பாலிசியில் அதிகமா ப்ரீமியம் கட்டுறோம். அந்த ப்ரீமியமை கொஞ்சம் லைட்டா ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா? நான் கிளைமே பண்ணல. நிறைய பேர் ஜென்ரலா நம்ம சொல்லிட்டே இருக்கிறது தான். நான் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் சார், 15 வருஷமா நான் கிளைமே பண்ணதில்லை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க. நம்ம எப்பயுமே இன்சூரன்ஸ் பாலிசி எது எடுத்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸோ இந்த இடத்த கிளைம் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப புதுசாக தான் நம்மளுக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. பட் இருந்தாலும் சில பணம் ஜாஸ்தியாக போகும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா? இப்போ நான் ஒருத்தருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன். நேற்று கொடுத்துருந்தேன் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ. இதை கேட்ட உடனே நான் அவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்து அவருக்கு ஒரு பாலிசி எடுத்துருந்தேன். இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் அவர் அவங்க ஃபேமிலியில் 3 பேருக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கவரேஜ் 10 lakh சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கிறாரு. அவங்க மிஸ்ஸஸ் அவங்க சன்னுக்கு. அவருக்கு 60+ ஆகுது, அவங்க மிஸ்ஸஸ்க்கு 53 ஆகுது, அவங்க சன்னுக்கு ஒரு 25 ஆகுது. ஒரு 25 ஆக போகுது. ஆனால் 25க்கு மேலே கிடையாதுனால இந்த வருஷம் 25 less than 25 அந்த பாலிசி. அவங்களோட பாலிசியோட ப்ரீமியம் எவ்வளோ வந்ததுன்னா 52,950 அப்படி வந்துருந்தது. ஓகே, அவருக்கு என்ன சார் 52,950 வருது சார், இது ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா? நான் கேட்டேன், இப்போ நீங்க எவ்வளோ வருஷமா கிளைமே பண்ணல? நான் சொன்னேன் 10-15 வருஷமா நான் கிளைமே பண்ணல சார், நாங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் பெட்டராக தான் இருக்கு அப்படின்னாரு. அப்போ இனிஷியலா ஒரு ரிஸ்க் வந்ததுன்னா நீங்க எவ்வளவு அளவுக்கு உங்க செலவு பண்ணி இப்போ அவுட் ஆஃப் பேக்கெட்ல உங்களால எவ்வளவு மெடிக்கல் பண்ணிக்க முடியும்? சார் எனக்கு பர்சனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு 25,000 ரூபாய்க்கு கூட என்னால 25,000 ரூபாய்க்கு நான் என்னால மேனேஜ் பண்ண முடியும் சார் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன் அவருக்கு, சார் டிடெக்டபிள்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க இன்சூரன்ஸ் பாலிசி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ரினியூவல்க்குன்றீங்க. டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்னா, அவரோட பாலிசி 10 லட்சம், அவரோட ப்ரீமியம் 52,946. ஸோ 915 வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேன், சார் இதே ப்ரீமியத்துக்கு 10 லட்சம் வேலை 25 லட்ச ரூபாய் கவரேஜ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சம் அஷ்யூர்டு குறைஞ்சிரும், சம் அஷ்யூர்டு இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரீமியம் குறைஞ்சிரும் அப்படின்னா. ஸோ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், சார் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு உங்க வயசுக்கு உங்க ஃபேமிலிக்கு எடுக்கணும்னா இப்போ 53,946, 52,946 ஆகுது. இதே நீங்க 15 லட்சம் எடுக்கணும்னா 71,636 ஆகும். இதே நீங்க 20 lakhs கவரேஜ் எடுக்கணும்னா 80,231 ஆகும், இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. நான் சொல்றேன். நான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், சார் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்க, நீங்க இவ்வளவு வருஷமா கிளைம் பண்ணலன்னு. டிடக்டபிள் 25,000 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. டிடக்டபிள் 25,000 அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 25,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனில எதுவுமே கொடுக்க மாட்டான். 26,000 ரூபாய்க்கு மேல செலவானதான், 25,001 ரூபாய்க்கு மேல செலவானதான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பான். அரல்ஸ் பாலிசி கிளைம் வந்தா ஃபர்ஸ்ட் 25,000 ரூபாய் டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ண கொடுப்பான். நான் சொன்னேன், நீங்க கிளைமே பண்ணலாம், இல்ல டிடக்டபிள் போங்க அப்படின்னா. டிடக்டபிள் போனோடனே அவரோட ப்ரீமியம் என்ன ஆச்சுன்னா, முதல்ல அவரோட ப்ரீமியம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 44,870. 25,000 ரூபாய் டிடக்டபிள் போட்டவுடனே அவருக்கு எவ்வளவு ப்ரீமியம் கிடைச்சதுன்னா 38,026 rupees கிடைச்சது. கிட்டத்தட்ட 6,000 சில்லற ரூபாய் அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சது. 6,000 rupees அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சு. நான் என்ன சொன்னேன், 6,000 பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம், மேல ஒரு 2,000 rupees எக்ஸ்ட்ரா போட்டு 15 லட்ச ரூபாய்க்கு சூப்பர் டாப் அப் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சூப்பர் டாப் அப் எடுத்தா அவரோட ப்ரீமியம் எவ்வளவு ஆச்சுன்னா, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு டிடக்டபிள் போனோடனே 38,026 அவரோட ப்ரீமியம் வந்தது. ஜிஎஸ்டி 6,844. அப்போ ஒரு டோட்டல் ப்ரீமியம் 44,870. ஓகே, முதல் கேஸ்ல 52,950, இது 44,870. ஸோ இங்க அவருக்கு ஒரு 900 இங்க இருக்கு, இங்க ஒரு 7,000 கிட்டத்தட்ட பெனிஃபிட் இருக்கு. நான் சொன்னேன் 7,000 மேல ஒரு 1,030 ரூபா 1,300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 15 லட்ச ரூபாய்க்கு சூப்பர் டாப் அப்னு ஒன்று இருக்கு, அதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ சூப்பர் டாப் அப் எடுத்தா என்னன்னா 10 லட்சம் பேசிக் கவர், அதுக்கப்புறம் இன்னொரு கவர் 15 lakhs. அப்போ ஒரே ப்ரீமியம் கட்டி ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி 10 லட்ச ரூபாய் இந்த சம்மர்ஷூட் 25 லட்ச ரூபாய்க்கு சம்மர்ஷூட் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா 25 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். அவரோட எக்ஸ்ட்ரா அவுட் கோ இஸ் ஒன்லி 1,300 rupees. இதே அவர் 20 lakhs பாலிசி வாங்கியிருந்தாருன்னா அவரோட காஸ்ட் 80,230 ஆயிருக்கும். அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 54,000, அங்க 80,000, கிட்டத்தட்ட 26,000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து பாலிசி வாங்கணும். அப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கலன்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ரீமியம் சப்ஸ்டான்ஷியலா சேவ் பண்ணலாம்.
ரூபாய் கிட்டத்தட்ட பிரீமியம் அதே சம்மர் ஷூட் 30 லட்சம் 25 லட்சம் எடுத்துன்னா அது 90,000 ஆயிருக்கும். 25,000 10 lakhs பிளஸ் சூப்பர் டாப் அப்ல நீங்க 54,000 கட்டுவீங்க, அது 90,000 இருக்கும். அப்போ சூப்பர் டாப் அப் எடுக்கிறதுனால எனக்கு என்ன சார் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எதா இருக்கா? இப்போ நம்ம சூப்பர் டாப் அப்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு இந்த பாலிசி எவ்வளவு பெனிஃபிட். சூப்பர் டாப் அப்னா என்னன்னா, உங்களோட பேஸ் பாலிசி 10 லட்சம் இருக்கு. அந்த 10 லட்சம் செலவான அப்புறம் இந்த 15 லட்சம் வில் கிக் இன். அப்போ டோட்டலா 25 lakhs உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் சார், இப்போ சூப்பர் டாப் அப்ல நான் ஒரு பாலிசி வச்சிருக்கோம், அது எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு போகணுமா அப்படின்னா, ஆமா 10 லட்ச ரூபாய் எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர் வந்து ஒரு பாலிசி எடுத்துட்டாரு 10 லட்சத்துக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 lakhs செலவு பண்ணிடுறாரு, அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிடுறாரு. அப்புறம் இன்னொரு 3-4 மாசங்க வேற ஒரு எயில்மெண்ட் இன்னொரு 4 lakhs செலவு பண்றாரு. தேர்ட் டைம் போகும்போது அவருக்கு 7 lakhs செலவாகுது. அப்போ ஆல்ரெடி 8 lakhs செலவு பண்ணிட்டாரு ஒரு பிரைம் பாலிசியில். இப்போ பேலன்ஸ் 2 lakhs இருக்கு. இப்போ இந்த சூப்பர் டாப் அப் வில் கம் இன் டு பிளே. அங்கேருந்து உங்களுக்கு 15 லட்சம் ரிஸ்கவரி அலோ பண்ணிடுவாங்க. அப்போ 7 lakhs கிளைம் பண்ணிடுவாங்க. அப்போ சூப்பர் டாப் எப்போ வரும்? இந்த 10 லட்சம் 5 லட்சம் இனிஷியலா முடிச்சுட்டா வாங்கிக்கலாம். அப்போ சில பேர் கேட்பாங்க, சார் ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி என் பாலிசியில் இருக்கு, அதையே நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி நான் என்னன்னு புரிஞ்சுட்டா இதோட உங்களுக்கு அட்வான்டேஜ் புரியும். ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சம்மர் ஷூட் எடுத்திருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டீங்க, அந்த 10 லட்ச ரூபாயும் ஒரே டைம் ட்ரீட்மெண்ட்ல செலவு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. இல்லாட்டி ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி வராது உங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு பாலிசியும் எடுத்து சூப்பர் டாப் அப் எடுத்துக்கோங்க. அப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சார் சூப்பர் டாப் அப் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் சீப்பா இருக்கு, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு 400-500 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வேலையை செய்யாதீங்க. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல பாலிசி வச்சிருக்கீங்களோ அங்கேயே சூப்பர் டாப் அப் எடுத்துக்கோங்க. எப்படின்னா கிளைம் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். மல்டிபிள் எடுத்து வச்சா மல்டிபிள சப்மிட் பண்ணோம். இவங்க அங்க அனுப்பி ப்ராசஸ் பண்ணி கேட்டு வாங்குறதுக்கு, ஏன்னா நம்ம கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி தான் பெட்டர் இல்லையா அந்த சூழ்நிலையில. அப்போ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி வேணும் போது எங்க பாலிசி எடுத்துக்கோங்க அங்கேயே சூப்பர் டாப் அப் எடுத்துக்கோங்க. சில இடத்துல கேட்பீங்க, டாப் அப் பாலிசி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. டாப் அப் பாலிசி எடுக்காதீங்க. ஏன்னா பிகாஸ் டாப் அப்புக்கும் சூப்பர் டாப் அப்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் இட், அங்க ஈஸ் ஆஃப் டூயிங் இருக்காது. ஏன்னா ஒரே டயத்துல நீங்க அந்த எக்ஸாஸ்ட் ஆன சூப்பர் டாப் அப் 15 லட்சம் எடுத்திருக்கீங்க, ஒரே நேரத்தில் அந்த பாலிசி கிளைம் பண்ண தான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. 2ஆம் வாட்டி போகும்போது டாப் அப்ல கிடைக்காது. சூப்பர் டாப் அப்ல என்ன ஆகும், ஒருத்தர் 10 லட்சம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. அவரோட பேட் டைம் வேற ஏதோ ஒரு மெடிக்கல் இஷ்யூ போறாரு, இன்னொரு 10 லட்சம் செலவு வருது. அப்போ சூப்பர் டாப் அப்ல கிளைம் பண்ணுவார். திருப்பி அதோட கண்டினியூஸா இன்னொரு மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துருச்சு, அப்போ ஒரு 3 lakhs வருது. அப்பயும் அந்த சூப்பர் டாப் அப் இருக்கணும். அப்போ பாலிசி எடுக்கும்போது நீங்க பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா போகுது, எனக்கு யூசேஜே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணா, டிடக்டபிள்னு ஒரு போர்ஷன் வச்சிருக்கோம். 25,000, 50,000, 75,000, 1 லட்சம்ன்றது வச்சிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் அஃபோர்டபுள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அஃபோர்டபுளா டிடக்டபிளா கொடுத்துருங்க. அப்போ உங்களோட பிரீமியம் சப்ஸ்டான்ஷியலா ஒரு 20%, 18%, 15% டிராப் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ 15% டிராப் ஆனோன்னா அந்த 15% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு நீங்க சூப்பர் டாப் அப் வாங்கிட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் பிரீமியத்திலேயே நீங்க 25 லட்ச ரூபாய் கவரேஜ் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். மெடிக்கல் போற நேரத்துல இது பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். நாங்க சின்ன டேப்லெட் காலம் இது கொண்டு கொடுக்குறோம். நான் 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சத்துக்கு கொடுக்குறோம். சும்மா ஒரே ஒரு 15 lakhs சூப்பர் டாப் அப் இந்த கிளைண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் பாருங்க. இல்லை உங்களுக்கு சூப்பர் டாப் அப் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்தா சரி, நான் என்ன பாலிசி இப்போ ரினியூவல் வருது, இன்னொரு 20 நாள்ல ரினியூவல் வருது, 1 மாசத்துல ரினியூவல் வருது, இல்லை நான் இப்பதான் ஃப்ரெஷ் பாலிசி எடுக்க போறேன், கம்பெனியில பாலிசி இல்லாம எனக்கு பர்சனலா ஒரு பாலிசி எடுத்தா சேஃப்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணா கீழே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எனக்கு டிடக்ஷனே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பாலிசி வழியா உங்களுக்கு எக்கச்சக்க டிடக்ஷனும் கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஐஆர் சம்மர் ஷூட்டும் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணி ஆனந்தமா இருங்க. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் myassetsconsolidation.com, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லாட்டி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஏதாவது அட்டென்ஷன் வேணும்னா மெடிக்கல் ப்ரீமியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த 2 கோடை வச்சு நீங்கள் அடியில் போடுங்க. அப்போ எங்கள் ஸ்டாஃப் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா ஹெல்ப் பண்ணுவாங்க. பை.